கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் சொல்லுகிறார்கள், கடவுளை இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுகிறீர்களே, அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்று. நான் சொல்வேன், என்னுடைய கடவுள் எங்களுக்காக ஜீவனை விட்டார் என்று. எங்களை மீட்பதற்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களை, நீங்களும் தைரியமாக சொல்லுங்கள், என்னுடைய கடவுள் எங்களுக்காக ஜீவனை விட்டார் என்று. நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்று நாம் அநேகருக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களோ விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்த யாவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இதோ பிதாவின் வலது பக்கத்திலே அவர் விட்டிருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய வழியிலே நடப்பார்கள். வேத வசனங்களை வாசித்து அவர் என்ன சொன்னாரோ அந்த நித்திய வழியிலே நடப்பார்கள். நடந்து அந்த வசனத்தின்படியே கடைப்பிடித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து நீங்களும் வர வேண்டும் என்பதற்காக தான். நாம் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, அநேகர் இந்த நித்திய கடவுளை, உண்மையான கடவுளை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எல்லார் இடத்துலையும் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நம்மளை துரத்தினாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருந்த இடங்களெல்லாம் இன்றும் சாட்சியாக பெத்லேஹேம் நகரம், நாசரேத்து, இஸ்ரேல் நகரம், கலிலேயா, எருசலேம் நகரம், எப்படி அவர் நடந்து சென்ற இடங்களை எல்லாம் இன்றும் சாட்சி சொல்லி கொண்டே இருக்கிறது. அவர் உண்மையாலுமே நம்மளை மீட்க பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்களும் பரலோக ராஜ்யத்திலே அவரை முகமுகமாய் காண்பீர்கள். நன்றி. தேங்க்யூ.